Hello viewers, welcome to my channel sauces and spices. ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்னொரு மாஸ்க் வீடியோ போட்டிருக்கேன் இன்னைக்கு. ஏற்கனவே ஒன்று போட்டிருப்பேன், அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் அனுப்புகிறேன். ஸோ லிங்க் இதுலேயே போடுறேன் நான், நீங்கள் அதை போய் பாருங்கள். அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் 2-3 இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மாற்றி மாற்றி யூஸ் பண்ணலாம். வாஷ் பண்ணி ஃபுல் காட்டன், இது 3 லேயர் இருக்கும் இதில். ஸோ உங்களுக்கு நல்ல ஃபில்டரும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் சில மாஸ்க் பண்ணி வச்சுருக்கேன், காட்டன் பாருங்கள். இதுக்கெல்லாம் நான் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் ஒரு 6 இன்ச்சஸ் கிட்ட வச்சுருப்பேன். இதில் நான் 5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா இந்த ஸ்ட்ரிங்கை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. 6 இன்ச்சஸ்க்கு இது 5 இன்ச்சஸில் வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி பண்ண வீடியோவில். இது மட்டும்தான் இதுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ அவங்கவுங்க மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா லூஸாக இருக்கக்கூடாது, இது டைட்டாக இருக்கணும், அப்போ தான் நல்லது. இந்த எடுத்த கிளாத் எல்லாமே காட்டன், இது எல்லாமே காட்டன். இப்போ இது ஆல்ரெடி நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், யூஸ் பண்ணி வாஷ் பண்ணியிருக்குது. இப்போ எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் பார்க்குறேன், கொண்டு வந்தேன். இது இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அயன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், வாஷ் பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சது அயன் பண்ணிவிட்டேன். அயன் பண்ணிட்டோன்னே நல்லா இருக்கு பாருங்கள். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வெளியில் ஒரு கலர், உள்ளே ஒரு கலர் கொடுத்துருக்கேன். இந்த இது ரெண்டுமே ஒரே கலர். ஓகே, இப்போ நம்ம இந்த மாஸ்க்குடைய மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா அது எப்படி கட் பண்ணுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அப்போ அதை வச்சு நம்ம கிளாத்தில் வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இந்த பக்கத்தில் 13.5 சென்டிமீட்டர். ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா 13.5 சென்டிமீட்டர். அதே போல் இந்த பக்கம் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 13 சென்டிமீட்டர் வரும். ஸோ இது அந்த சைடில் 13 சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பரை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதை நம்ம பாட்டுக்கு மார்க்ஸ் பண்ணி நம்ம கட் பண்ணணும். இப்போ இப்போ இந்த 13 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பார்ட் மேலே ஒரு 1.5 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சைடில் 3.5 சென்டிமீட்டர், 3.5 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த லைன்ஸ். ஸோ இந்த ஒரு சைடில் நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இங்கேருந்து கீழேருந்து ஒரு 8.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. கீழேருந்து ஒரு 8.5 சென்டிமீட்டர் எடுத்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த கீழே 3.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சைடில் ஒரு 3 சென்டிமீட்டர், இங்கேருந்து ஒரு 3 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு இங்கே ஆல்ரெடி இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த லைனும் டச் பண்ணிட்டு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த லைனில் 3 சென்டிமீட்டர். ஸோ இந்த லைனும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம எல்லாமே ஜாயின் பண்ணிட்டோம். ஒரு வாட்டி நம்ம பார்த்துடலாம். 8.5 சென்டிமீட்டர் சொன்னீங்க, சென்டிமீட்டர் இங்கே வருது. ஸோ இந்த சென்டிமீட்டர் இதுவும் கரெக்டாக லைன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வரணும். ஸோ இப்போ நம்ம எழுதிக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கேருந்து இங்கே 3 சென்டிமீட்டர், அதாவது மேலே 13 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இந்த சைடில் 3 சென்டிமீட்டர்.
இது வந்து 13.5 சென்டிமீட்டர். இங்கே வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3 சென்டிமீட்டர். ஸோ இது முடிஞ்சிடுச்சு. ஸோ இது வந்து 3.5 சென்டிமீட்டர். ஸோ இங்கேருந்து இங்கே வந்து 8.5 சென்டிமீட்டர். இப்போ வந்து இந்த இது நம்ம பார்த்தோம்னா இது வந்து 3.5 சென்டிமீட்டர். இது வந்து 1.5 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் உங்கள் மெஷர்மெண்ட். இது வந்து இப்போ நம்ம வந்து இதை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணாமல் நம்ம இப்போ ஷேப் பண்ணிக்க போகிறோம். நம்ம வந்து கொஞ்சம் கர்வ்ஸ் பண்ணணும். அதை மட்டும் நம்ம எப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே இந்த அதாவது 13 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இங்கே 1.5 3.5 இதை வந்து நான் வந்து லேசாக கர்வ் பண்ணிக்க போகிறேன். இந்த சைடில் ஜஸ்ட் லைட் கர்வ். கர்வ்ஸ் வந்து நான் பெனில் பண்ணுறேன் ஸோ தட் உங்களுக்கு தெரியும் ஈஸியாக. ஸோ கர்வ் அதே போல் இந்த சைட்லேயும் கர்வ் பண்ண போகிறேன். ஸோ இது பண்ணிட்டோம் நம்ம. இப்போ இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி கர்வ் வரணும், மிச்சம் வந்து இந்த பேக் சைடில் கர்வ் வரணும். ஸோ எஸ் மாதிரி வரணும். இங்கே மாதிரி வரணும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நம்ம உள்ளுக்கா அப்படி கர்வ் பண்ணணும், லேசாக கர்வ் பண்ணணும். சொல்ல ஸோ நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம், இப்படி கர்வ் பண்ணிட்டோம். ஸோ இந்த லைன்ஸ் ஸ்ட்ரைட்டாக போட்ட லைன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துடலாம், எரேஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த பென்சிலில் வரைஞ்சதெல்லாம் எரேஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இந்த ப்ளூ பெனில் மார்க் பண்ண வந்துருக்குல்ல, அந்த அப்படியே நம்ம கட் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பேட்டர்னை வச்சு துணியில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம கிளாத் கட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 32/20 சென்டிமீட்டருக்கு நான் துணி எடுத்து வச்சுருக்கேன். வந்து 32/20. ஸோ இது மாதிரி 3 கிளாத் எடுத்துக்கோங்க. நான் வந்து எல்லாமே சேம் கலரில் வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். ஒரு வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாத் எடுத்துக்கிறேன். 2 கிளாத் இருக்குது. இந்த ஒரு பீஸை வந்து நம்ம அப்புறமா தைக்கலாம். இதுதான் வந்து லைனிங் கிளாத். ஸோ இதையும் வச்சு அப்படியே மடித்து நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதையும் வச்சுட்டு நம்ம தைக்கிறதுக்காக ஜஸ்ட் கொஞ்சம் மட்டும் இடம் விட்டுட்டு நம்ம கட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதை மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வரைஞ்சிட்டோம். இப்போ வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் மட்டும் நம்ம விட்டுட்டு அப்படியே கட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து 4 பீஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 4 பீஸையும் இப்படி வச்சு நான் தைக்க போகிறேன். இப்படி தைச்சிட்டாக்கா இது வந்து நல்ல பீஸ் வந்து இப்படி இருக்கணும் உங்களுக்கு. இப்போ இந்த வந்து 2 சைடுமே வந்து ஆல்மோஸ்ட் நல்ல பீஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வச்சு தைக்கும் போது இந்த சைடு வந்து நல்ல பீஸாக இருந்தால் தான் அப்போ தான் தைச்சு நம்ம இங்கே தைச்சோம்னா இப்படி வரும். ஸோ நல்ல பீசஸ் வந்து இந்த சைடில் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து இந்த லைன் மட்டும் நம்ம தைக்கணும்.
ஸோ அதை தைக்கிறதுக்கு முன்னாடி இதே போல் லைனிங்கும் நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த லைனிங் இருக்கு இல்லையா, இதையும் நம்ம அதே போல் கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லைனிங். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இந்த 4 பீஸ் இருக்குது இல்லையா, இந்த 4 பீஸையும் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல மட்டும் நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ அதுவும் தைக்க போகிறோம். இந்த லைனிங்கும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு தைக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் உங்களை. இந்த மாதிரி தைச்சாச்சு. நம்ம இப்போ வந்து இதே போல் வந்து இதையும் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம தைச்சிக்கணும். கையில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம இந்த ரெண்டு சைட்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஸோ இந்த பீஸும் மேலே வச்சு நம்ம தைக்க போகிறோம். இதோடைய ரைட் சைடு அண்ட் இதோடைய ரைட் சைடு சேர்த்து நம்ம கொஞ்சம் மட்டும் ஸ்பேஸ் உள்ளேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சுட்டு ஃபுல்லாக சுற்றி அடிக்க போகிறோம். ஃபுல்லாக சுற்றி தைக்க போகிறோம் நம்ம. இப்போ நம்ம ஃபுல்லாக தைச்சிட்டோம். இங்கே மட்டும் ஸ்பேஸ் விட்டுருக்கோம். இங்கே மட்டும் அது உள்ளேருந்து எடுக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கோம், அவ்வளோதான். ஸோ இப்போ இதை வந்து சுற்றி நம்ம வந்து சின்ன கட்ஸ் கொடுத்துக்க போகிறோம். இந்த கார்னர்ஸ் வந்து கட் பண்ணிடலாம். சுற்றி நம்ம சின்னதாக கட்ஸ். ஸோ நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். எடுத்துடலாம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணிவிட்டு காட்டணும் உங்களுக்கு. இப்போ அயர்ன் பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த சைடு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுதோ அதை நீங்கள் ஃப்ரண்ட்டாக வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ரெண்டுமே ஒரே மாதிரி ஃபினிஷிங் தான் இருக்குது. ஸோ நீங்கள் சப்போஸ் இங்கே ஒரு கலர் பேக்கில் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். காட்டனாக இருந்தால் பெஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறது. அதை விட்டுட்டு பனியன் கிளாத் அதெல்லாம் விட காட்டனில் யூஸ் பண்ணிங்கன்னா தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஏன்னா இது ஆல்ரெடி 3 லேயர்ஸ் வருது, 3 கிளாத்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஃபில்ட்ரும் நல்லாகும், ப்ளஸ் நமக்கும் ரொம்ப நேரம் நடந்தால் கூட மூச்செல்லாம் வாங்காது, ஃப்ரீயாக இருக்கும் இது. ஸோ இது முடிச்சாச்சு.
இந்த ஓப்பனிங் பாருங்கள் இங்கே இருக்குது, அதையும் நான் வந்து அயன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறோம் கம்ப்ளீட்டாக. இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக இங்கே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 1 சென்டிமீட்டருக்கு நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. அதே போல் அடுத்த சைட்லேயும் அதே போல் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1 சென்டிமீட்டர் அளவுக்கு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம மடித்து தைச்சிட்டோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரிங் போட போகிறோம். இது பாருங்கள், இந்த மாதிரி எலாஸ்டிக் ஸ்ட்ரிங், இந்த மாதிரி எலாஸ்டிக் ஸ்ட்ரிங் இருந்தால் வாங்கிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி துணியிலேயே கூட நீங்கள் தைச்சிக்கலாம். அந்த துணியிலே கூட உங்களுக்கு நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன் எவ்வளோ கிளாத் தேவைப்படும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியும் தைச்சி உள்ளே போட்டுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி எலாஸ்டிக் மாதிரியும் வாங்கி போட்டுக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு இதுக்காக நீங்கள் வெளியில் போகணுன்னு அவசியம் இல்லை, வீட்டில் இருக்கிறத வச்சே நீங்கள் செய்யலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எலாஸ்டிக்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எலாஸ்டிக்கை வந்து பாதியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு இது பண்ணும்போது அப்படி தான் பாதி கட் பண்ணியிருக்கேன் இதுலேருந்து. ஸோ இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிங்கன்னா 2 வரும். ஸோ அதை கூட நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வச்சு இதை கூட இன்னும் கூட பாதியாக கட் பண்ணலாம். ஸோ இது நம்மளுக்கு ஏதோ ஒன்று, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் தேவை, எனி எலாஸ்டிக் இந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே. இதுக்காக எப்படி மெலீஸாக கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த எலாஸ்டிக். ஸோ அது கூட நம்ம உள்ள இதில் வச்சு தைச்சிக்கலாம். நல்லாயிருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த சைஸுக்கு இப்படி தைச்சிக்கலாம். இந்த மாதிரி இல்லை எனி எலாஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த கிளாத்லேயே ஸ்ட்ரிங் மாதிரி வச்சும் தைச்சி போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து என்கிட்ட வந்து இந்த இது இருக்குது, இந்த ஸ்ட்ரிங் இருக்குது, நான் இது தான் கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து ஒரு 5 இன்ச் கிட்ட எடுத்துக்கோங்க. 5 இன்ச் மெஷர் பண்ணி 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 பீஸாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், உள்ளே விட்டுடலாம். அப்படியே இங்கேயும் இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கே நான் உள்ளே விட்டுருக்கேன். உள்ளே வச்சுட்டு இதை நீங்கள் தைச்சிக்கலாம். இங்கேயும் தைச்சிக்கலாம். நான் வந்து 5 இன்ச் வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும்னா 1 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எலாஸ்டிக் நல்லா இழுத்தா உங்களுக்கு நிற்கும். ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா தான் உங்களுக்கு அப்படியே தொங்கும். ஸோ எனக்கு வந்து 5 இன்ச் வந்து கரெக்டாக தான் இருக்கும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தேன், கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த வாட்டி நான் 5 இன்ச் கொடுக்குறேன். உங்களுக்கு இல்லைன்னா ஒன்று பண்ணி பாருங்கள். இல்லைன்னா சும்மா ஒன்று பின் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு. அவ்வளோதான், ஃபினிஷ்ட். நம்மளுடைய மாஸ்க் முடிஞ்சு போச்சு. ஸோ என்னுடைய சேனலை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஐடியாஸோடு நான் அடுத்தடுத்தது வரேன் நான். ஓகேவா வியூவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக பார்க்கலாம். பாய்.